இந்த மழை பெய்யறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வந்து மேக வெடிப்பு காரணம் இல்லை, இன்னொன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோ அல்லது கீழடுக்கு சுழற்சியோ இவ்வளவு பெருமழையை கொட்டுறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு வானிலை மையம் சொல்கிறாங்க. என்ன காரணம் இந்த பெருமழைக்கு? இது எல்லாமே இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஒரு ஷார்ட் பீரியடில் கொட்டி தீர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வெளியிட்ட சென்னை காலநிலை மாற்ற அறிக்கையில் வந்து சென்னை வந்து 46% சென்னை வந்து வெள்ளத்தில் மூழ்கும்ன்றதை குறிப்பிட்டிருந்தாங்க. மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆண்டுடைய தொடக்கம் மார்ச் மாதத்தில் நினைக்கிறேன் ஐநாக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இது எல்னினோ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்னினோ ஆண்டு அப்படின்னும் போது நிச்சயமாக பெரும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2015 வெள்ளம் வந்த பொழுது அது எல்னினோ பீரியடாக இருந்துச்சு. அப்போ இதுவும் எல்னினோன்னு தெரியும் போது இது சூப்பர் எல்னினோவாக மாறிச்சுன்னா வெள்ளம் அதிகமாக வரும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்குன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நாங்கள் வந்து முன் வச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இங்கே பசிபிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் வந்து ஒரு 0.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாகிட்டு இருக்கு. இப்போ கடைசி ஒரு 30-40 வருஷத்தில் 0.7 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகியிருக்கு. அப்போ அந்த 0.7 டிகிரி செல்சியஸ் கடலுடைய வெப்பம் உயர்ந்ததன் காரணமாக அதிகப்படியான நீர் வந்து ஆவியாகுது. அப்போ அதிகப்படியான நீர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து பெரிய மேகங்கள் உருவாகுது, அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து அது கொண்டு வருது. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 8 மாதம் 2023 முதல் 8 மாதத்தில் 23 பேரிடர்கள் வந்திருக்கு. இப்போ சென்னைக்கு வந்த புயல் வெள்ளம் வந்து 47 வருஷத்தில் வராததுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 2015 வந்தது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வர வெள்ளம்னு சொன்னோம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்க கால அவகாசம் 7 வருஷம் தான். ஆனால் இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் என்பது 2030ஆம் ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு 52% இருப்பதாக ஐபிசிசி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்லாம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ நமக்கான அந்த எச்சரிக்கை அப்படின்றது விடப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு அறிவியல் உலகம் வந்து இதற்கான எச்சரிக்கை ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமே இயல்பு வாழ்க்கை என்பதே பேரிடருக்கு மத்தியில் தான். ஒரு பேரிடர்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு பேரிடர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு மாதம் ஃபுல் நவம்பர் மந்த்துக்கு என்ன மழை பெய்யணுமோ அதை விட 3 மடங்கு அதிக மழை வந்து கீழ்கோத்தகிரியில் பதிவாச்சு. அதை விட 2 மடங்கு அதிக மழை வந்து மேட்டுப்பாளையத்தில் பதிவாகுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அதுலேருந்து ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பெருவெள்ளத்துலேருந்து ஒரு வாரம் பாருங்கள் இது உங்களுக்கு சவுத் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். ஒரே மாதத்தில் உங்களுக்கு 3 பேரிடர்கள். அப்படி நீர்நிலையில் தான் நான் பறந்து ஏர்போர்ட்டை கட்டுவேன் அப்படின்னா 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவு பண்ணாலும் நம்மளால் வந்து சென்னை மூழ்குவதை வந்து தடுக்க முடியாது. வெள்ளம் வந்த பிற்பாடு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்து அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் முன்கூட்டியே தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். மிக்ஜாமாக இருக்கட்டும், இப்போது தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய பெருமழையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? நிச்சயமாக எல்னினோ காலநிலை மாற்றம். வணக்கம். இந்த காலநிலை மாற்றம் குறித்த தொடர்ச்சியான உரையாடல்களை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துறதுல பூவுலகின் நண்பர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இந்த சமீபத்தில் தான் மிக்ஜாம் புயல் சென்னையை வந்து புரட்டி போட்டுச்சு. இப்போ அடுத்து தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் அதீத பெருமழை கொட்டி தீர்த்துட்ருக்கு. மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க இன்னும் 24 மணி நேரத்துக்கு மழை தொடரும் அப்படின்றாங்க. இந்த மழை பெய்யறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வந்து மேக வெடிப்பு காரணம் இல்லை, இன்னொன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோ அல்லது கீழடுக்கு சுழற்சியோ இவ்வளவு பெருமழையை கொட்டுறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு வானிலை மையம் சொல்கிறாங்க. என்ன காரணம் இந்த பெருமழைக்கு? இப்போ சென்னையில் சமீபத்தில் ஏற்பட்ட மிஜாங் புயல் காரணமாக வந்த பெருமழையாக இருக்கட்டும், தற்போது தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருக்க இந்த பெருமழை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ரெயின்ஃபால். அதாவது குறுகிய காலகட்டத்தில் அதிகப்படியாக மழை பெய்வது இன்டென்ஸ் ரெயின்ஃபால். இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு 12 சென்டிமீட்டருக்கு மேலே மழை ஒரு நாளைக்கு பெஞ்சுது அப்படின்னா அது வந்து ஹெவி ரெயின்ஃபால். 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சுது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். சென்னையில் வந்து 30 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் ஒரு நாள் ரெயின்ஃபால் வந்து பதிவாகிச்சு.
இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்து பதிவாகியிருக்கு. கன்னியாகுமரியில் வந்து 39 சென்டிமீட்டரும், தூத்துக்குடியில் ஆவரேஜாக 37 சென்டிமீட்டரும் பதிவாகியிருக்கு. தூத்துக்குடியோடைய காயல்பட்டினம் பகுதியில் 95 சென்டிமீட்டர், அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே இதான் 2வது முறையாக 95 சென்டிமீட்டர் வந்து மழை வந்து பதிவாகியிருக்கு. ஏற்கனவே 92வது வருஷம் 96.5 சென்டிமீட்டர். ஆமாம், அதுக்கு அடுத்தது அடுத்தபடியாக இப்போ தான் வந்து உங்களுக்கு பதிவாகியிருக்கு. நம்ம திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கு. இது எல்லாமே இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஒரு ஷார்ட் பீரியடில் கொட்டி தீர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இது போன்ற எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்கள் இனி அடுத்து தொடர்ச்சியாக வரும் அப்படின்றது தான் அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து எச்சரிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப காலமாக நாங்கள் இது சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ இன்டென்ஸ் ரெயின்ஃபால்ன்றது அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐபிசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சுடைய அறிக்கையில் இதை வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 முறை அந்த அறிக்கையில் ஒரு சர்வதேச ரிப்போர்ட்டில் சென்னை 5 தடவை குறிப்பிடப்பட்டுச்சு. சென்னையோடைய சைக்ளோன் ப்ரோனுக்காகவும் வெள்ள அபாயத்துக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸுக்காகவும் 5 முறை சென்னை குறிப்பிட்டு அந்த வார்னிங்கை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இவ்வளவு எச்சரிக்கைகள் நம்ம முன்னாடி விடுக்கப்பட்டுள்ளது. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வெளியிட்ட சென்னை காலநிலை மாற்ற அறிக்கையில் வந்து சென்னை வந்து 46% சென்னை வந்து வெள்ளத்தில் மூழ்கும்ன்றதை குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேட் ஸ்டூடியோ, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கக்கூடிய கிளைமேட் ஸ்டூடியோ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. அப்போலாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மழை அளவு வந்து அதிகரிக்க போகுது அப்படின்றதுக்கான எச்சரிக்கைகள் இருக்குது. அதே நேரத்தில் 20% இயல்பை விட மழை வந்து அதிகரிக்க போவதாகவும், எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் டேஸ் வந்து இரட்டிப்பாக போவதாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இவ்வளவு எச்சரிக்கைகள் நம்ம முன்னாடி இருக்குது. அப்போ இப்போ எங்களை போன்ற சூழலாளர்களும் இதை தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் வரோம். இது வந்து எல்னினோ பீரியட். அப்போ எல்னினோ பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆண்டுடைய தொடக்கம் மார்ச் மாதத்தில் நினைக்கிறேன் ஐநாக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது எல்னினோ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்னினோ ஆண்டு அப்படின்னும் போது நிச்சயமாக பெரும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2015 வெள்ளம் வந்த பொழுது அது எல்னினோ பீரியடாக இருந்துச்சு. அப்போ இதுவும் எல்னினோன்னு தெரியும் போது இது சூப்பர் எல்னினோவாக மாறிச்சுன்னா வெள்ளம் அதிகமாக வரும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்குன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நாங்கள் வந்து முன் வச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இப்போ அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணம் அப்படின்னா எல்னினோ சூப்பர் எல்னினோவாக மாறுறதுக்கு கிளைமேட் சேஞ்சு காரணமாக இருக்குது. சூப்பர் எல்னினோவும் கிளைமேட் சேஞ்சுன்னு தான் இந்த மழைப்பொழிவுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பசிபிக் ஓஷனில் ஏற்படக்கூடிய இந்த கடல் மட்ட நீரோட்டத்தின் காரணமாக, அதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு எல்னினோ வந்து இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. அது ஒன்று. இன்னொன்று, பொதுவாகவே உலகம் முழுக்க டெம்பரேச்சர், அதாவது இப்போ கிளைமேட் சேஞ்சுன்னு பேசும்போது குளோபல் வார்மிங், உலகம் வந்து சூடாகுதுன்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கடலும் வந்து சூடாகுது. அப்போ இந்த ஓஷன் சர்ஃபேஸ் வந்து சூடாகிற வேகமும் அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்போ இங்கே பசிபிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் வந்து ஒரு 0.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாகிட்டு இருக்கு. இப்போ கடைசி ஒரு 30-40 வருஷத்தில் 0.7 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகியிருக்கு. அப்போ அந்த 0.7 டிகிரி செல்சியஸ் கடலுடைய வெப்பம் உயர்ந்ததன் காரணமாக அதிகப்படியான நீர் வந்து ஆவியாகுது. அப்போ அதிகப்படியான நீர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து பெரிய மேகங்கள் உருவாகுது. அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து அது கொண்டு வருது. அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வருவதற்கு இந்த பின்னாடி இருக்கிறது இந்த சயின்ஸ் தான் காரணம். அப்போ அதிக எவாப்ரேஷன், அதுவும் வந்து நம்ம முன்ன சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் அந்த பருவமழை காலங்களில் எவ்வளவு இயல்போ அந்த மழை சீரான அளவில் பெஞ்சிட்டு போயிடும். அது வந்து நம்ம விவசாயிகள் அறுவடை காலத்துக்கு மற்ற விஷயங்களெல்லாம் அது சரியாக இருந்தது. இப்போ வந்து குறைந்த நேரத்தில் ஒரு இடத்துல மட்டும் அதிகப்படியான மழைப்பொழிவு, இதுதான் வந்து அந்த காலநிலை மாற்றத்திற்கான கூறுகளாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சைக்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது மழைப்பொழிவு அப்படின்றது எதிர்பார்க்காத வகையில், இயல்பாக இல்லாத வகையில் வந்து மாறி இருக்கு. 3 மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களுக்கும், 3 நாட்களுக்கு பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்துலையும் பெஞ்சிட்டு போயிடுது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படின்றது
இயல்பு வாழ்க்கையை வந்து சீர்குலைக்க உகந்ததாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்படுது. இப்போ சென்னைக்கு வந்து 1400 மில்லிமீட்டர் ரெயின் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு பீரியடில் அது பெஞ்சாதான் அது வந்து சரியாக இருக்கும். இப்போ ஒரு மாவட்டம் எடுத்துக்கோங்க, 1500 மில்லிமீட்டர் பெய்யணும் அப்படின்னா அது முதல் 10 மாதங்கள் வறட்சியாகவும் கடைசியாக அந்த 2 மாதத்தில் 1000 மில்லிமீட்டர் பெய்யுறது அப்படின்றது 2 சீசனையுமே அது வந்து பாதிப்புள்ளாகுது. வறட்சினால் வந்து பயிர்கள் வந்து கருகுது, மழை காலத்தில் வெள்ளத்தினால பயிர்கள் வந்து மூழ்குது. அப்போ அது இப்போ எல்லா வகையிலும் வந்து விவசாயத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இயல்பு வாழ்க்கையே பல வகையில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது பாதிச்சுட்டு தான் இருக்குது. இது வந்து இங்கே தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியாவில் தான் கிடையாது. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஈவெண்ட்டு, கிளைமேட்டோடைய எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸோடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 8 மாதம் 2023 முதல் 8 மாதத்தில் 23 பேரிடர்கள் வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 23 பேரிடர்கள் அவங்க சந்தித்த இழப்புன்றது $57 பில்லியன். அப்போ ஆசிய கண்டத்தில் 84 பேரிடர்கள் ஆயிருக்கு. நமக்கு தெரிஞ்ச பேரிடர் அப்படின்னு சொல்லணும்னா இமாச்சல் பிரதேசில் ஏற்பட்ட மேக வெடிப்பு, அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மழை வெள்ளம். வட இந்திய மாநிலங்கள் குறிப்பாக டெல்லி, உத்தராகண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டுச்சு. ஒரே நாளில் டெல்லியில் 16,000 மக்கள் வந்து வீடு இழந்து ரிலீஃப் சென்டரில் வந்து அமர்த்தப்பட்டார்கள். அதே மாதிரி உங்களுக்கு பாகிஸ்தான், அண்டை நாடு பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் ஏற்பட்ட ஃப்ளட்டில் பாகிஸ்தானில் சேர்ந்த 40% பாகிஸ்தானியர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரே ஃப்ளட்டில். அப்போ அந்த பகுதியுடைய ஜிடிபி, அந்த நாட்டுடைய ஜிடிபியே இதனால் பாதிக்கப்பட்டுச்சு. இங்கே வெள்ளம் மட்டும் கிடையாது, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸாக இருக்கட்டும், வறட்சியாக இருக்கட்டும். இப்போ வட இந்திய மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான ஹீட் வேவ்ஸ். உத்தரப்பிரதேஷ் பல்லியா அதிகமான வறட்சியும் அதிகமான மழையும் இந்த எல்னினோக்குள்ளே தான் வருது இல்லையா? இப்போ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை எடுத்துக்கோங்க, அங்கே பல்லியான்ற பகுதியில் ஒரே நாளில் 44 பேர் ஹீட் வேவ்ஸில் இறந்தாங்க. அப்போ ஹீட் வேவ்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்குது, சைக்ளோன் இருக்குது. அதிகப்படியான வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து வறட்சிக்கு உள்ளாகிறாங்க. இப்போ ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா கடுமையான ட்ராட் நிலவிட்டு இருக்கு. சைனாவில் ஒரே நேரத்தில் ஒரு மாகாணத்தில் வெள்ளமும் இன்னொரு மாகாணத்தில் கடுமையான வறட்சியும் இருக்குது. பக்கத்து மாகாணம் தான், ஆனால் இங்கே வெள்ளம் இருக்குது, இங்கே வறட்சி இருக்குது. அது மாதிரி பல்வேறு இயற்கை பேரிடர்கள், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் நடந்தது. இப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் வந்து நமக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய விளைவு தான் இப்போ வந்திருக்கிற இந்த கனமழையும். இனிமே வந்து நம்ம இந்த மாதிரியான கனமழையை நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ வந்து இது ஒன்ஸ் இன் 25 இயர்ஸ், ஒன்ஸ் இன் 50 இயர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கடந்துடுறோம். இப்போ சென்னைக்கு வந்த வெள்ளம் வந்து 47 வருஷத்தில் வராதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 2015 வந்தது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வர வெள்ளம்னு சொன்னோம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்க கால அவகாசம் 7 வருஷம் தான். இனிமே 50 வருஷம் 100 வருஷம் மழைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரப்போகுது. இனிமே நமக்கு மழை அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். இது வந்து ஐபிசிசி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இன் 100 இயர்ஸ் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ஆனுவல் ஈவெண்ட்டாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பேரிடர்கள் எல்லாம் இனிமே வருடாந்திர நிகழ்வாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றாங்க. இப்போ புவியோட வெப்பம் உயர இந்த எண்ணிக்கையும் உயரும். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி புயல்களுடைய வரத்து அதிகரிக்கும், அதே நேரத்தில் புயலோட தீவிரத்தன்மையும் அதிகரிக்கும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு 0.1 டிகிரி செல்சியஸ் இந்த புவியின் வெப்பம் உயரும் போதும் இந்த பாதிப்பு அப்படின்னும் போது இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸோடைய பாதிப்புன்றது பல மடங்கு வந்து இருக்க போகுது. இதுதான் ஐபிசிசி ரிப்போர்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் இந்த புவியோட வெப்பம் 1.5 டிகிரி செல்சியஸ் வருவதற்கு 2100 வந்து இலக்காக வச்சுருந்தாங்க. எப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து கையெழுத்து போடும்போது 2014ஆம் ஆண்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது புவியின் வெப்பம் இந்த நூற்றாண்டு இறுதிக்குள்ளே 1.5 டிகிரி செல்சியஸ் வருவதை தடுப்பதற்காக தான் அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு. ஆனால் சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஐபிசிசியோடைய 6வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கை சொல்கிறது புவியின் வெப்பம் 1.5 டிகிரி செல்சியஸை வருவதை நம்மளால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த COP28 மாநாட்டில் டார்கெட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. 2 டிகிரி செல்சியஸை வருவதை நம்ம தடுக்கிறதுக்கு வேலை செய்வோம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் என்பது 2030ஆம் ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு 52% இருப்பதாக ஐபிசிசி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு.
அப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்லாம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ நமக்கான அந்த எச்சரிக்கை அப்படின்றது விடப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு அறிவியல் உலகம் வந்து இதற்கான எச்சரிக்கை ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமே இயல்பு வாழ்க்கை என்பதே பேரிடருக்கு மத்தியில் தான். ஒரு பேரிடர்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு பேரிடர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆமாம், 90களுக்கு பின்னாடியே தானே, நிவர், இந்த மாதிரி வர்தா புயல், 2015 பெருவெள்ளம், இப்போ 2023 வெள்ளம், இப்போ தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெள்ளம், இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டே தானே இருக்குது. இந்த ஒரு மாதத்தை எடுத்துக்கோங்க, இந்த ஒரு மாதத்தை எடுத்துக்கோங்க. நவம்பர் எண்டில் மேட்டுப்பாளையம் கோத்தகிரியில் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். மேட்டுப்பாளையம் கோத்தகிரியில் பேஞ்ச மழை அப்படின்றது சாதாரண ரெயின்ஃபால் கிடையாது. ஒரு மாதம் ஃபுல் நவம்பர் மந்த்துக்கு என்ன மழை பெய்யணுமோ அதை விட 3 மடங்கு அதிக மழை வந்து கீழ்கோத்தகிரியில் பதிவாச்சு. அதை விட 2 மடங்கு அதிக மழை வந்து மேட்டுப்பாளையத்தில் பதிவாகுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அது. அதுலேருந்து ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பெருவெள்ளம். சென்னை பெருவெள்ளத்துலேருந்து ஒரு வாரம் பாருங்கள், இது உங்களுக்கு சவுத் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். ஒரே மாதத்தில் உங்களுக்கு 3 பேரிடர்கள், 3 எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரு பேரிடர்லேருந்து நம்ம மீண்டு வரத்துக்குள்ளே இன்னொரு பேரிடர் வந்துடுது. இப்படியான ஒரு சூழல் தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமாக அரசுக்கு இது பெரிய நெருக்கடியாக இருக்கும். நிவாரணம் கொடுக்கறதற்கு பணம் பத்தாமல் போயிடும். நமக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை பார்க்குறதுக்கே நம்மளால் முடியாமல் போயிடும். அப்படியான ஒரு சூழலுக்கு தான் கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நிவாரணம் கொடுக்கறதுக்கு பெரிய சவாலாக முடிஞ்சிடும். அரசு வந்து போய் வேலை செய்கிறதுக்கே பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த வெள்ள பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் சமீபத்தில் ஹிந்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து இந்த புவி வெப்பமயமாதல், அப்புறம் வந்து எல்லா விஷயமே, அந்த காலநிலை மாற்றமே ஒரு சவாலாக தான் இருக்க போகுது. இதுக்கு நம்ம தீட்டுற திட்டங்கள் முன்னெச்சரிக்கையோட தீட்டப்படணும் அப்படின்னு, இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு நம்ம திட்டங்களை தீட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போவுமே இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப எல்னினோ பற்றிலாம் இந்த வருஷம் ஆரம்பத்திலே எச்சரிச்சிட்டாங்க. அதில் மத்திய அரசுக்கும் பங்கு இருக்குது, மாநில அரசுக்கும் பங்கு இருக்குது. எங்கே வந்து லேக் இருக்குது? தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றத்துக்காக நிறைய திட்டங்கள், ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத வகையில் வந்து கிளைமேட் மிஷன் உருவாக்குனதாக இருக்கட்டும், வெட்லேண்ட் மிஷன், டிஎன் கிரீன் மிஷன், இந்த மாதிரி ஒரு 30க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. மும்பைக்கு அடுத்தபடியாக சென்னைக்கு தான் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. 5 கோடி ரூபாய் வந்து நிதி கிளைமேட் ஸ்டுடியோக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கிளைமேட் மிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் காலநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்வதற்கான அந்த கால அவகாசம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் 5-10 வருடங்கள் ஆகலாம். முழுசாக நம்ம அதை புரிஞ்சு அதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. இப்போ தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ரெடி ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 வருடங்கள் ஆகலாம். ஆனால் 5 வருடம் நம்மக்கிட்ட இல்லை. அதற்குள்ளே இந்த பேரிடர்கள், இந்த பாதிப்புகள் அப்படின்றது நம்மளை இன்னும் வேகமாக நெருங்கி கொண்டு இருக்குது. அப்போ வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, காலநிலை மாற்றத்துக்கான ஒரு தனியாக இப்போ சுற்றுச்சூழல் துறை வந்து காலநிலை மாற்றமும் உள்ளடக்கி செயல்படுது. அப்போ காலநிலை மாற்றத்துக்கு தனியாக டிஎன்ஜிசிசின்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு துறையும் காலநிலை மாற்றத்துக்கு பற்றின விழிப்புணர்வோடு செயல்பட்டால் தான் இதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஏன்னா இது ஒரு தனியான ஒரு விஷயம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு உள்ளடக்கியது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், எனர்ஜி டிபார்ட்மெண்ட் உட்பட ஒவ்வொருத்தரும் உடைய பங்கும் இதில் இருக்குது. அப்போ சிட்டியோட பிளானிங் வந்து காலநிலை மாற்றத்தை உள்ளடக்கி நீங்கள் பிளான் பண்ணால் தான் ஃப்யூச்சர் வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியும், இந்த அடாப்டேஷனை வந்து நம்ம நல்லா பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காலநிலை மாற்றத்தை உள்வாங்கி இருக்க வேண்டும். அதை புரிந்து நம்மளுடைய திட்டங்களை வந்து தீட்டினா மட்டும்தான் வருங்காலத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். பிரச்சனை என்பது வரப்போகுது. காலநிலை மாற்றம்ன்றது நம்ம பாதிப்பை வந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம். அப்போ பாதிப்பு மக்கள் மீது வரும்போது அதை வந்து குறைக்கும் நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் மேற்கொண்டுட்ருக்காங்க. அதை இன்னும் வந்து துரிதமாக மேற்கொள்ளணும். அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை அதிகாரிகளும் கிளைமேட் சேஞ்ச் இப்போ முக்கியமாக ஐபிசிசி வந்து கொடுக்குற 2 பரிந்துரை பார்த்திங்கன்னா, இந்த 7 வருஷத்தில் 50% ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 2வது, இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், இங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள், காடு, வனப்பகுதி, மலைகள், உங்களுக்கு கடல்,
இதெல்லாம் இயற்கை அமைப்புகளை அப்படியே பாதுகாக்கணும், இனியும் அழிச்சிடாம இதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணால்தான் வரக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் பாதிப்புலேருந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியும். அப்போ நம்ம அதை முதல் ஒரு பாலிசியாக எடுத்துக்கொண்டு அதை தீவிரமாக நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். அப்போ இருக்கிற நீர்நிலைகளை அழிச்சதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் வந்து நம்ம ஊர்கள் மிதக்குது. அது ரொம்ப தெளிவாக அந்த தப்பை வந்து உணர்றோம் நம்ம. அப்போ அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை மறுபடியும் நம்ம வந்து மீட்டெடுக்க முடியலை, அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கோம். இனியும் அந்த தவறு நம்ம செய்யக்கூடாதுல்ல. புதுசாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற உயிர்ப்போடு இருக்கிற நீர்நிலைகள் நம்ம அழிச்சிடக்கூடாது. அப்போ அப்படி நம்ம அதை காலநிலை மாற்றத்தை உள்வாங்கி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா நிச்சயமாக பரந்தூர் ஏர்போர்ட்டை போய் நம்ம நீர்நிலைகளில் கட்ட மாட்டோம். 13 நீர்நிலைகளை அழித்து விட்டு, கம்பன் கால்வாயை அழித்து விட்டு, அங்கே இருக்கக்கூடிய நெல்வாய் ஏரி 380 ஏக்கரை அழித்து விட்டு பரந்தூர் ஏர்போர்ட்டை போய் நம்ம வந்து நீர்நிலைகளில் கட்ட மாட்டோம். அப்படி நீர்நிலைகளில் தான் நான் பரந்தூர் ஏர்போர்ட்டை கட்டுவேன் அப்படின்னா நானும் 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவு பண்ணாலும் நம்மளால் வந்து சென்னை மூழ்குவதை வந்து தடுக்க முடியாது. அப்போ இருக்கிற நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும், இழந்த நீர்நிலைகளை மறுபடியும் மீட்டெடுக்கணும். இப்போ இதுதான் வந்து இந்த வெள்ள பிரச்சனைக்கும் வறட்சி பிரச்சனைக்கும் ஒரு நீண்ட கால தீர்வாக நமக்கு அமையும். நீங்கள் குறிப்பிட்ட போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளும் வந்து ஒரு காலநிலை மாற்றம் குறித்த ஒரு புரிதலோட செயல்படணும் அப்படின்றீங்க. அந்த புரிதல் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த மிக்ஜாம் புயலுக்கு முன்னாடியே மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வைக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்புகளை இது ஒரு எல்னினோ ஆண்டு, இது வந்து இன்னும் எவ்வளோ சிவியர் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்பும் போது கூட அது எல்னினோ நம்மளுக்கு பெரிதாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கடலோரத்தில் இருக்கிற மாவட்டங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதிக மழை கொட்டுது. அப்போ புரிதல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதை எல்னினோ அப்படின்னே அக்செப்ட் பண்ணாமல் போகிறது இருக்குல்ல, அது என்ன மாதிரியான போக்கு? 2 விஷயங்க. புரிதல் பற்றாக்குறை ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இதை கணிக்க தவற விட்டுட்டோம். இப்போ 90 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது அப்படின்னா முன்கூட்டியே மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், ஐஎம்டிக்கு தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாடு வானிலை துறைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அது வந்து தெரியல, அவங்களால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ப்ரெடிக்ட் பண்ணுறதுல சேலஞ்ச் இருக்குது, அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாக மாறி கரைக்கு வருது அப்படின்னா அது வந்து ஒரு 10-11 நாள் எடுத்துக்கும். ஆனால் இன்றைக்கி 5-6 நாட்கள்லேயே வந்துடுது. அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது தான். ஆனால் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணணும். அப்போ முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த புயல் வரப்போகுது, இல்லை மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு மழை இது கொண்டு வரும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். 90 சென்டிமீட்டர் மழை வரும்னு யாருமே சொல்லலையே. அதிக மழைன்னு சொன்னாங்க. அதிக மழைன்னா என்ன, எவ்வளோ டெஃபினேஷன், அதிக மழைக்கான டெஃபினேஷன் என்ன, எவ்வளோ சென்டிமீட்டர், அட்லீஸ்ட் ரேஞ்சாவது சொல்லணும். 50 சென்டிமீட்டருக்கு மேலே வரப்போகுது அப்படின்ற டேட்டா வச்சு நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் அந்த டேட்டா இல்லை நம்மக்கிட்ட. அது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக முன்கூட்டியே ப்ரிகாஷன். அதை நம்ம இந்த ரேடார்ஸ் பற்றாக்குறையெல்லாம் இருக்குன்றாங்க, அந்த ரேடார்ஸ் இருந்திருந்தா இதை கணிச்சிருக்கலாமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்க போனோம் ரேடார் பற்றாக்குறைன்னு? 2015 சொன்னோம், இப்போ 2023 சொல்கிறோம்னா அப்போ என்ன பற்றாக்குறைன்றது கேள்வி தான் இருக்குது. இப்போ இனிமையாக அந்த காரணம் சொல்லாமல் நவீன டெக்னாலஜி என்னன்னு பார்த்து அதை வந்து இவங்க எக்யூப் பண்ணணும். அதே நேரத்தில் முன்கூட்டியே இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். வெறும் மெசேஜ் அனுப்புறது மட்டும் சிஸ்டமாக இருக்கக்கூடாது. அப்போ மக்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து நம்ம ப்ராப்பராக உருவாக்கணும். ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னு சொல்லும்போது வெறும் மெசேஜ் அனுப்பிச்சா அது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கிடையாது, எல்லா மீடியத்தையும் யூஸ் பண்ணணும். மெசேஜ் அனுப்பினாலும் நம்ம மூழ்க தான் போகிறோம். நம்ம இல்லை, மக்களுக்கு அது தெரியப்படுத்துறது சரியான விஷயம். ஆனால் மெசேஜ் அனுப்பிட்டு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வேலை செஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. கரெக்ட். நம்ம வந்து ரேடியோ மூலயமாகவும் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாகவும் இதை வந்து அவர் மக்களுக்கு தெரியப்படுத்துகிற எல்லா வழிகளையும் நம்ம வந்து கையாளணும். அதே நேரத்தில் இதுக்கான ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுக்கணும். வெள்ளம் வந்த பிற்பாடு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்து அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பதிலாக நீங்கள் முன்கூட்டியே தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அது செஞ்சுருந்தால் சென்னையில் பல இடங்களில் வந்து மக்கள் தத்தளிச்சிருக்க மாட்டாங்க. அதே தப்பு நம்ம அங்கேயும் தென் மாவட்டங்கள்லையும் பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம முன்கூட்டியே இதுக்கான ப்ரிப்பேர்னஸோட செயல்படணும். இனி இப்படி தான் இருக்க போகுது. இயல்பு நாட்கள்லேயே உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ்ன்றது சாதாரணமாக வரப்போகுது. அப்போ அதுக்கான ப்ரிப்பேர்னஸை நம்ம எல்லா துறைகளும் வந்து
பெற்று செயல்படணும் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கும். ரெண்டாவது மிக்ஜாமா இருக்கட்டும், இப்போது தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய பெருமழையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? நிச்சயமாக எல்னினோ காலநிலை மாற்றம் ரெண்டும் சேர்ந்த ஜாயிண்ட் எஃபெக்ட். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.